எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாமா. அத்தை ரொம்ப நன்றி அத்தை. எதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீயும் எனக்கு ஒரு மக மாதிரிதான்ப்பா. நான் என்னோட பையன் ஃப்ரெண்டா பாக்கல, நீ என்னோட பையனா பாக்குறேன். எதுக்குப்பா நீ நன்றி எல்லாம் சொல்ற? நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரிடா. அம்மாக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லுவியா? இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. அவங்கள அம்மானு கூப்பிடலாமா? என்னடா கேள்வி கேக்குற? உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடு. சரிங்கம்மா. அத்தை எதுக்கு அத்தை ஆர்த்திலாம்? பரவாயில்லம்மா சங்கீதா, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்களா? ஆர்த்தி இல்லாம எப்படி? அதனாலதான் நாங்க ஆர்த்திலாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்த்தி மட்டும் இல்ல, விருந்து உங்களுக்காக இருக்கு. என்ன மாமா இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதம்மா. எங்க வீட்டுல நீங்க தங்க போறீங்க, உங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? ஆர்த்திகா, ஆர்த்தி எடு. சரிங்க அத்தை. சொல்லுமா அத்தை. சங்கீதா என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுகுற? இல்ல அத்தை, எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. நான் ஒரு ஹாஸ்டல்ல தான் அத்தை வளர்ந்தேன். எனக்குன்னு சொந்தம் யாருமே இல்ல. என்னோட ஃப்ரெண்டு தீபிகா மட்டும்தான் இருக்கா. தீபிகா, அவ அக்கா, அவ ஃபேமிலி எல்லாமே எனக்கு சொந்தமா இருந்தாங்க. இப்போ அவங்க மூலமா எனக்கு நீங்களும் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நான் ஒரு அனாதையா இருந்தேன், ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைக்கும்னு. அதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. சங்கீதா அழுகாதம்மா. ஏமா அழுகிற? எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா. தயவு செய்து அழுகாதம்மா. நான் உங்களை அத்தைன்னுலாம் கூப்பிட மாட்டேன். இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா. அம்மாவா இருப்பீங்க தானே? கண்டிப்பாமா அம்மாவா இருப்பேன். சங்கீதா அழுகாதம்மா. கார்த்திகா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சந்தோஷமா ஆர்த்தி எடு. சரிங்க. அழுகாதம்மா சங்கீதா. சரிங்கம்மா. ஆர்த்தி எடு. ரெண்டு பேரும் உள்ள வாங்க. சரிங்கம்மா. அம்மா ஆதியும் அர்ஜுனும் எங்க? ரெண்டு பேரும் எங்க? அவங்க கார் பார்க் பண்ண போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி நீங்க உள்ள வாங்க. சரிங்கம்மா. நக்குல் அண்ணா, சங்கீதா வாங்க. நக்குல் அண்ணா வாங்க. சங்கீதா வாடி. வரோமா. ஐஸ்வர்யா, தீபிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா. நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? சங்கீதா எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோமா. நல்லா இருக்கேன்க்கா. அக்கா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டி. அக்கா உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. சரிம்மா. இங்க பாருங்கக்கா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த வீட்டோட எல்லா வேலையும் நான் பாக்குறேன். உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாமா, பரவாயில்ல. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் செஞ்சு தரேன். நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. தங்கச்சி மாதிரிலாம் இல்ல, தங்கச்சியே தான். சரிங்கக்கா. நக்குல் சங்கீதா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தீபிகா ரூமை கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. ரெண்டு பேரும் வாங்க போலாம். சரிடி. இங்க பாருங்க, சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்காக விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அம்மா நக்குல் ப்ரோ சீக்கிரம் வாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரிடா. நீ மச்சான் சீக்கிரம் வாடா. ஓகேடா. சரி வாங்க நம்ம போலாம். சரிடி. சங்கீதா சொல்லுடி. இந்த ரூம் ஓபன் பண்ணா இதுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எம்டியா தான் இருக்கும், வெறும் பீரோ மட்டும் இருக்கும். அந்த பீரோல உன்னோட பொருள் எல்லாமே வச்சுக்கோ. சரிடி. நாங்களே இந்த ரூமை இன்னைக்கு தான் கிளீன் பண்ணோம். இந்த ரூம் சரியான தூசி, நாங்களே இன்னைக்கு தான் கிளீன் பண்ணோம். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இங்க ஒரு ரூம் இருக்குன்னு. நான் இது வரைக்கும் இந்த ரூமுக்கு வந்ததே இல்லடி. இந்த ரூம் யாருமே யூஸ் பண்ணவே இல்ல, ஆனா சரியான தூசி. சரிடி, நான் ரூம் ஓபன் பண்றேன், நீங்க உள்ள போங்க. சரிடி. இப்போ நீங்க உள்ள போங்க. அண்ணா சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. சரிம்மா, சீக்கிரம் வரோம். சரிங்கண்ணா. இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரூம் நல்லா அழகா இருக்கு. ஆமா சங்கீதா, அழகா இருக்கு. சரிங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். எல்லா திங்ஸும் அந்த ரூம்ல போய் வச்சுட்டு வரேன். சரி சங்கீதா, நானும் ரெடி ஆயிட்டு வரேன். சரிங்க, நீங்க இங்கே ரெடி ஆகுங்க. நான் அந்த ரூமுக்கு போய் எல்லா பொருளும் வச்சுட்டு வந்துடுறேன். சரி சங்கீதா. என்ன வீட்டுக்கு சொல்லாம இந்த ரூம்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பீரோ மட்டும் தான் இருக்கு. சரி, நம்ம பொருள் எல்லாமே இங்க வச்சிடலாம். என்ன அங்க ஒரு டைரி இருக்கு. யாரோட டைரியா இருக்கும்? சரி நாம எடுத்து பார்க்கலாம். இந்த பீரோல ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னாலே, ஆனா என்ன டைரி இருக்கு.
இந்த டைரியில என்ன இருக்கும்? சரி, நாம ஓபன் பண்ணலாம். என்ன இந்த டைரியில ஒண்ணுமே எழுதல? அப்போதைக்கு இது பீரோக்குள்ள இருந்துச்சு. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்குள்ள என்ன ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? கிளியரா தெரிய மாட்டேங்குதே. சங்கீதா வா, எல்லாரும் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. வரேங்க. என்னங்க, எதுக்கா கூப்பிட்டீங்க? இல்ல சங்கீதா, அவங்க உண்மையா கூப்பிட்டாங்க. சரி விடுங்க. சங்கீதா, சொல்லுங்க. நீ இப்போ ஹாப்பியா இருக்கியா? உனக்குன்னு சொந்தம்னு சொல்லி யாருமே இல்ல, ஆனா உனக்கு இப்போ பெரிய சொந்தம்லாம் இருக்கு. நீ ஹாப்பியா இருக்கியா? நீ அனாதை கிடையாது, இப்போ உனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. ஆமாங்க, எனக்காக ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எல்லாமே உங்களால தான். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ சங்கீதா. எனக்கென நீ உயிர் கரையும் நொடி இதுதான். உனக்கென நான், எனக்கென நீ